ஹீரோயின் மாசா வந்துட்டு இருக்கே. அவங்களுடைய இது விஷயம் இருக்குல்ல, பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டாங்களா முன்னாடி, அதோட சக்ஸஸ் மீட்டுக்காக இங்கே வந்திருந்தாங்க. ஓகே. வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் ஹீரோ நாளைக்கு காலைல நீங்கள் வந்துடணுங்க நூறுன்னு. சரி வந்துடுறேன், பிரச்சனை இல்லை வந்துடுறேன்னாங்க. இந்த மனுஷனை சொல்லி பஸ்ஸில் வந்துட்டு இருக்காரு, ஃப்ளைட் ஏற்றி விட்டாங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அது கொடுத்துருவோம். நம்ம ரெண்டு விஷயம் பர்சனலாக வந்து என்னென்னா, ம். நம்ம கூட நம்ம ட்ராவலில் யார் யார் ஜெனியூனாக நம்ம வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ம். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, ஓகே. அதுவும் தெரிஞ்சது. டைரக்டர் ஆகணும்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு? யார பார்த்து லைக் வெங்கட் இவங்கள பிரபு பார்த்து? சார், வெங்கட் பிரபு சார். ஓகே. நான் வெங்கட் பிரபு ஏன் சார் பர்టిక్యులரா? இல்லை, வீட்ல முத ராத்திரி அப்படின்னு டைட்டில் சொன்னபோது வீட்ல என்ன ரியாக்ஷன் இருந்தது? இதான் டைட்டிலாப்பா. ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஒரு நாளுமே நமக்கு ஒரு மாதிரி Okay. போர்க்களமாக தான் இருக்கும். நீங்க ம், போகும்போது super. கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி மாதிரி, இதை மிதிச்சோன்னா ஒன்று வெடிக்கும், இதை மிதிக்கலன்னா அங்கே ஒன்று வெடிக்கும். ஓகே. லவ் மாதிரி தான். ம். நீங்கள் உண்மையாக நேசித்து அதுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருந்தீங்கன்னா ம். நம்ம போடுற எஃபர்ட்டு மீறி அதுவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் என்ன தேவையோ அது Okay. எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ம். செட் ஆகலான்னு அப்படி மாறிக்கிறேன். ஓகே. அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் வேணும்னா அதை கான்ஃபிடென்ட்டாக எஸ் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அதை நம்பி அதை நேசித்து ஜென்யூனாக இருந்தால் போதும். ஆனால் உண்மையாகவும் இருக்கும். மலைமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீமா ஜோசப். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க முத ராத்திரி படக்குழுவினர். அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் எல்லாருக்கும். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. டைரக்டர் சார்ல இருந்து நம்ம தொடங்கிடுவோம். எப்பயுமே வந்து முதல் விருந்து எப்படியோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்க முதல் விருந்து எடுத்துக்கிறோம். இந்த படம் பண்ணும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் இது, எவ்வளவு ப்ரெஷரா இருந்தது? இந்த படத்தை எடுக்கிறதுக்கான அனுபவம் எப்படி இருந்தது? ஒவ்வொருத்தரை பிடிச்சி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு அந்த படத்தை எடுக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருந்தது? இது முதல் படம் உங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்பவே சூப்பரான எடுத்திருக்கீங்க. அது பார்க்கவே முடியாது, அது வந்து முதல் படம் அப்படின்ற மாதிரியே இல்லை. எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எந்த டைரக்டர்லாம் எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அதோடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவம். ரொம்ப போன ஷூட்டிங் டேஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு. பட் எல்லாமே டீம் கொஞ்சம் இதாக இருந்தனால கொஞ்சம் ஓகே. ஜாலியாக, ரொம்ப சப்போர்ட்டிவான ஏடி டீம், Okay. டிஓபி டீம், அவங்க Okay. எல்லாம் இருக்கப்போ ரொம்ப ஜாலியாக முடிஞ்சிருச்சு. ம். ப்ரெஷர் இருந்துச்சு, ம். பட் ஆனால் இதுக்கு தானே வந்தோம், ஸோ அதனால என்ஜாய் Okay. பண்ண மாதிரி. ஆக்ஷன்னு சொல்லும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? முதல் படம் இப்போ அவர் ரோலிங் சொல்லும்போது நான் ஆக்ஷன் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளோவில் தான் இருந்தேன். தூக்கத்திலயுமே. ஸோ அது Okay. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்னது அதுவுமே ரொம்ப எந்த டைரக்டருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அது படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து லாஸ்ட் ஆக்ஷன் வரைக்கும் இன்ன வரைக்கும் மெமரபிளா இருக்கு ஓகே. ரொம்ப. ஓகே. ஹீரோவை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? லைக் நீங்க ரெண்டு பேர் பிரதர்ஸ்ன்னு எனக்கு தெரியும், பட் ஆனா ஆடியன்ஸ்க்கு தெரியாது இல்லையா? நீங்க எப்படி ஹீரோவை நீங்க வந்து இல்ல தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கதை ம். ஷார்ட் ஃபிலிமா இருந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ம். மருதுன்ற கேரக்டர் அவர்தான்றது ஃபிக்ஸ் ஆனதுதான். ஓகே. அண்ட் இந்த கதைய படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஹீரோவாகவும் இருக்கணும், நீ ஸ்டாராகவும் இருக்கணும், ம். ஆக்டராகவும் இருக்கணும். ஓகே. அது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே போய் சும்மா நில்லுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படின்னா கேட்குற மாதிரி ஒரு ஆள்னா இவர் தான். ஓகே. ஸோ விஷயம் என்ன ஓகே. முத ராத்திரி டைட்டில் ரொம்ப ப்ரெஷரா இருக்கே. எப்படி இது ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க நீங்க நினைச்சீங்க? இந்த டைட்டில் எப்படி யோசிச்சீங்க? இது எதுல இருந்து வந்தது? ஏதாவது உள்குத்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லுங்க. உள்குத்து இல்லை, நேராகவே இது மொதராத்திரி அப்போ நடக்கிற கதை. ஓகே. இது அதில் எந்த ஒரு டபுள் மீனிங், ஸ்ட்ரெயிட் மீனிங் மொதராத்திரின்னு நடக்கும். ஆனால் மொதராத்திரின்னு நினச்சி வர்ற எதுவுமே அந்த படத்தில் ஓகே. இருக்காது. ஓகே. இந்த இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ், இது போக லேட்டாக வர்ற கேரக்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த படத்தில் இருக்கு கேள்வி இருக்கு. இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நிறையாவே இருக்கு. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா என்னது? ஒரு அட்ராசிட்டிஸா இருக்கட்டும். ஒரு நாளும் சம்பவமா தான் இருக்கும். ஓகே. ஆக்சுவலா நாங்க திருநெல்வேலியில நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனு. ஓகே. அன்னைக்கு நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் 100 பேர் சொல்லிட்டோம். மெயினா வர வேண்டிய ஒருத்தங்க அன்னைக்கு ஹீரோ முந்தின நாள் டோரத்தி படம் வருது இல்ல, அந்த படம் டப்பிங்க்கு வந்துட்டாரு. ஓகே. நான் ரொம்ப டயர்டா இருக்குடா, நான் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வரேன்டா அப்படின்னு சொன்னாரு. ஓகே. சும்மா இருங்க, 7 AM கிளம்பி வர்ற வேலையை பண்ணோடனே ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்த பழைய மினி பஸ் மாதிரி இருக்கும்ல, ஓகே. அதுல கடைசி சீட்ல வாழைத்தோரத்தோட சேர்ந்து வந்தாப்புல இவரு ஹீரோ.
ஹீரோயின் Entry ஹீரோயின் மாஸா வந்துட்டு இருக்கே. அவங்களுடைய இது விஷயம் இருக்குல்ல, பெரிய ஓகே. படங்கள்லாம் பண்ணிட்டாங்கல்ல முன்னாடி, அதோட சக்சஸ் மீட்டுக்காக இங்க வந்திருந்தாங்க. ஓகே. வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் நாளைக்கு காலைல நீங்க வந்துரணுங்க இன்னொருன்னு. சரி வந்துடுறேன், பிரச்சனை இல்லை வந்துடுறேன்னாங்க. ஓகே. இந்த மனுஷனை சொல்லி பஸ்ல வந்துட்டு இருக்காரு. ஃப்ளைட் ஏத்தி விட்டாங்க, ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. எனக்காவது கொடுத்துருக்கலாம். ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அன்னைக்கு டைம். அன்னைக்கு ஆனா ஏதோ பண்ணி அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுலே டென்ஷனா இருந்துச்சு. பட் ஆனா அவங்க வந்த உடனே நாங்க 8 மணி நேரம் பண்ண விஷயத்த அவங்க 4 மணி நேரத்துல பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓ நைஸ். ஆனால் லேட்டா வந்தாங்க. ஓகே. அப்படியே சொல்லிடுங்க. ஹீரோயினி எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கதை தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி ஓகே. அப்படி கரெக்டா சொல்லிட்டேன்னா. நைஸ். செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே. ஆமா. கேள்விப்பட்டிருந்தேன் நிறைய ஹீரோயினி ஆடிஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் லான்ச்ல. பட் ஆனா இவங்கள பர்டிகுலரா நீங்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? இவங்க அதுக்கு ஆப்டா இருப்பாங்கப்பா. முதராத்திரி ஒரு இவங்க வந்து ஹீரோயினி பெர்ஃபெக்ட் ரோல் அப்படின்றதுக்காக காரணம். ஆடிஷன் பண்ணோம். ஓகே. எல்லா ஆடிஷன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு சீன் தான் கொடுப்போம். ஓகே. அந்த சீன் வந்துட்டு எல்லாரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ம். பண்ணவங்களும் சரி குறை சொல்லல. ம். ஆனா இவங்க அதை விட அதுல ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாங்க. ஓகே. ஸோ அது அந்த 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 லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ம். ஸோ ம். அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அன்னைக்கு வந்து சிறையோடைய ப்ரிவ்யூவா ப்ரிவ்யூ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஆடிஷன் வந்தாச்சு, கதை ம். சொல்லியாச்சு. ம். அடுத்த நாள் வந்தாங்க. எங்களுக்கு அந்த இதுக்கு அந்த அந்த ஆடிஷனுக்கு எங்களுக்கு சாரி தான் நல்லா இருக்கும் அப்படின்ன உடனே ஓகே. உடனே இவங்களுக்கு சொல்ல வேணாம் இல்லையா? ம். மானிய வராது என்ன கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனில இருந்து சாரி உடனே சொல்லி அது வந்து ஓகே. அது ஒரு இன்ஃபிலிம் பிராண்டிங் மாதிரி அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. முதராத்திரி படத்தின் மூலமா நீங்க கத்துக்கொண்ட பாடம்னா என்னது? நம்ம 2 விஷயம் பர்சனலா வந்து என்னன்னா, ம். நம்ம கூட நம்ம டிராவல்ல யார் யார் ஜெனியூனா நம்ம வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ம். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. ஓகே. அதுவும் தெரிஞ்சது. ஜெனியூனா இவன் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களும் தெரிஞ்சது. ஓகே. அப்புறம் ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது நம்ம கதை எழுதுறோம்ல, ம். ஸ்கிரிப்ட் ஷூட் போறதுக்கு முன்னாடி அந்த அந்த ம். கதை அது எத்தனை பக்கமோ அந்த அத்தனை பக்கமும் நம்ம ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எழுதிட்டோம்னா ஓகே. அந்த கதை எல்லாமே பார்த்துக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அந்த கதை நம்மளை கையை பிடிச்சி கூட்டு போகும். ஓகே. இந்த கேரக்டர் இவனை வச்சுக்கோ, இவனை டிஓபியா வச்சுக்கோ, இவனை எடிட்டரா வச்சுக்கோ, இவன் தான் ம். ஹீரோன்னு எல்லாமே அந்த கதை டிசைட் பண்ணிக்கும். அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல ஒன்லைன் ஸ்டோரி தானே வந்திருக்கும். நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. அது அந்த ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருந்தது? இத படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றிய தருணம் என்னது? சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் தான். ஓகே. அதுல இருந்து ஃபார்ம் ஆனது தான். ம். கல்யாணத்தை பத்தி நிறைய கதை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டு ஒரு நடக்குது. ம். ஆனா அங்க லிட்டரலா அங்க இங்க நடக்கிற விஷயம் நடக்காம வேற ஒண்ணு நடக்குதுன்ற அந்த வாட் இஃப்ல இருந்து ஆரம்பிச்சது தான் எல்லாம். ஓகே. டைரக்டர் ஆகணும்னு எப்ப தோணுச்சு உங்களுக்கு? யார பார்த்து? லைக் எனக்கு இவங்கள வெங்கட் பார்த்து. பிரபு சார் பிடிக்கும். ஓகே. நான் வெங்கட் பிரபு ஏன் சார் பர்టిక్యులரா? இல்ல நிறைய டைரக்டர்ஸ் பிடிக்கும். இப்ப ம். வந்ததுக்கு அப்புறம். ஆனா அந்த ஜாலியா இருக்கும்ல. ஓகே, ஓகே, ஓகே. நான் பண்ணா. அப்ப அதே மாரி முதராத்திரியும் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். ம். அவருடைய குரு சிஷ்யன் மாதிரி அப்போ நீங்க 2 பேரு. நிறைய அப்படியும் நிறைய வச்சுக்கலாம். இருக்காங்க. வெங்கட் பிரபு சார் ஆப்வியஸா இருப்பாரு. ஓகே. எனக்கு வந்து ரொம்ப பாலுமகேந்திரா சார், மகேந்திரன் சார், ம். அப்புறம் பாக்யராஜ் சார் ரொம்ப ம். ரொம்ப பாக்யராஜ் சார் ஆகட்டும். ஓகே. அப்புறம் இப்ப இருக்கிற ஃபில்ம் மேக்கர் கார்த்திக் சுப்புராஜ் சார், ம். ரஞ்சித் அண்ணன், புரியுது. வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ் சார், எல்லாருமே ரொம்ப ஓகே. பிடிக்கும். வீட்ல முதராத்திரி அப்படின்னு டைட்டில் சொன்னபோது வீட்ல என்ன ரியாக்ஷன் இருந்தது? இதான் டைட்டிலாப்பா? சரிப்பா. அதுல வேற ட்ரெய்லர் லான்ச்ல வேற ஒரு ஹிண்ட் வேற பார்த்துட்டு இருக்க அப்படின்னீங்க. அத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மீனிங் சொல்லாம விட்டுட்டீங்க. கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு அப்பத்துல இருந்து. அத பார்த்துட்டு இருக்கிறதுக்காக அந்த முதராத்திரி டைட்டிலா? இல்ல அவங்களுக்காக இல்ல அது இல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான். அவங்களும் அவங்களுக்காகலாம் இல்லைங்க. ஹாப்பி தான். ஓகே. அவங்க ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி. வீட்ல என்ன சொன்னாங்க அப்பா அம்மா? அவங்க யாருக்கும் தெரியாது. ஏன்? நீங்க இப்பதாங்க இது படத்தை பத்தின இன்டர்வியூங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன். ஓகே, ஓகே. பாத்துட்டு ஓகே. பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுக்கோங்க. ம். ஓகே. இந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நல்ல படம் பண்ணிருக்கேன்னு நினைப்பாங்க. அப்படி சின்னதா இதெல்லாம் படமா சொல்லிடக் நினைக்க கூடாது. மாட்டாங்கன்னு நம்புறேன். நல்ல படம் ஓகே. எடுத்திருக்கோம். ம். ஆஹ் தமிழ் சினிமால ஒரு ஹீரோக்கு இப்போ ஒரு 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 தேவை இருக்குல்ல. ம். எல்லா அந்த இன்னொரு ஒரு ஹீரோவும் கிடைச்சிட்டாருன்ற ஃபீல் வரும். ஓகே. அனுஷ்மா வந்துட்டு அவங்க ஹீரோயின்னதும் கியூட்டா அந்த பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு ம். இதா இருக்குன்றக்கும்ல, அந்த விஷயமும் இந்த படத்துக்கு அப்புறம்
அந்த பொண்ணு எப்படிப்பட்ட ரோல் கொடுத்தாலும் பண்ணிடுவோம்ப்பான்ற மாதிரி ஓகே. இந்த படத்துல கஷ்டப்பட்டு இந்த சீனை எடுத்தேன். என்னால முடியவே இல்லப்பா. என்ன போட்டு படுத்திட்டானுங்க இவனுங்க அப்படின்ற மாரி ஒரு சீன்னா நான் அது என்னது? சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாது அந்த 3 பேர் நீங்க நீங்க அவங்க தான் டைரக்டர். நீங்க தான் இல்ல ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஒரு நாளுமே நமக்கு ஒரு மாதிரி ஓகே. போர்க்களமா தான் இருக்கும். இன்னைக்கு போகும்போது சூப்பர். கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி மாதிரி இதை மிதிச்சோன்னா ஒண்ணு வெடிக்கும், இதை மிதிக்கலன்னா அங்க ஒண்ணு வெடிக்கும். ஓகே. அப்படிதான் இருந்துச்சு. ஏன் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்க்கணும்? நாங்க எடுத்திருக்கோம் காசு போட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல இல்ல ரீசன் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சென்னையில இருக்கிற ம். முக்காவாசி பேரு ம். இப்போ சென்னையில எல்லாருக்கும் பூர்வீகமோ ஏதோ ஒன்றும் ஓகே. முக்காவாசி பேருக்கு சொந்த ஊர் வேறையா தான் இருக்கும். அவங்களோட ஓகே. கிராமமா இருக்கும், ஒரு ம். டவுனா இருக்கும். ம். அங்க ஒரு நம்ம கல்யாணம்னா பஸ் பிடிச்சி ஒன்று போய் பார்த்துட்டு அங்க சில விஷயங்கள் அதுல பார்த்து முடிச்சு அன்னைக்கு வரும்போது அன்னைக்கு கல்யாணத்தை அவன் இப்பெல்லாம் பேசினால அதெல்லாம் ஆச்சு இல்ல, அவன் நல்லா டான்ஸ் ஆடினால இதெல்லாம் வர்றது இருக்கும்ல. ம். ம். நம்ம நினைச்சு பார்த்து ஆசை போடுறதுக்கு இந்த படத்துல நிறைய இருக்கு. ஓகே. உங்களை உங்க வீட்டை பார்க்கலாம், உங்களை பார்க்கலாம். ம். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். புரியுது. அது போய் சேரும்னு நான் நம்புறேன். ஓகே. ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க இந்த படத்துல? இருக்கு படம் பார்த்துட்டு ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. இருக்கு. ம். இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஆடா, இது இதைத்தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஒன்லைன் நைட்டு வேர்ட் ஃபுல்லா சொல்றீங்களே. அப்படின்னு போவாங்க. பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்கட்டும். அதே ஆமா. மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆமா. பரவாயில்ல. ஒன்லைன் வேர்ட் தான் போலயே. என்ன தீம் இது? நான் அன்னைக்கும் பார்த்தேன் பிளாக் கலர் ஷர்ட். இன்னைக்கும் பார்க்குற பிளாக் கலர்னு பிளாக் ரொம்ப பிடிக்குமா? Black. இல்லனா இதுல ஏதாவது ஒண்ணு? நான் பேட்மேன். நான் ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ அம் பேட்மேன். ஃபைனலா சொல்லிட்டேன். ஐ அம் ஓகே. பேட்மேன். இந்த செட்லயே சமாளிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த கதைய வந்து நீங்க எடுத்துட்டு போறது வந்து ஹீரோ கிட்ட கஷ்டமா இருந்ததா? இல்ல ப்ரொடியூசரை சமாளிக்க கஷ்டமா இருந்ததா? இல்ல ஹீரோயினியக்கு சமாளிக்க கஷ்டமா இருந்ததா? எல்லாரையும் இல்ல சமாளிச்சிட்டேன். இவங்களையா? யாருமே இதா இல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் ஆனா ஓகே. ஸ்பாட்ல வந்து இந்த 2 பேர் தான். நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அச்சச்சோ. நேரா போய் லெஃப்ட் எடுங்கன்னா, என்ன நீ சொன்ன? நேரா போய் லெஃப்ட் சொல்லிடலாமா? எடுங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? அவனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் வந்து அந்த செட்ல ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா வாழ்ந்திருக்கு ஒரு 4 மாசம். அச்சோ. தூக்கம் இல்ல, ஃபுட் இல்ல, அது இல்ல, இது இல்ல. இருங்க, நாங்க ட்ரெண்டிங்ல போடுவோம். அச்சச்சோ அச்சச்சோ தான். சொல்ற வரைக்கும் இல்ல. அதுக்கு மேல இருந்திருக்கு. ஓகே. நான் ஒரு லிமிட்ல தான் பேச சொன்னேன். அது நீ எக்ஸ்ட்ராவா போயிட்ட. நான் சொல்லுவேன். எனக்கு ஓகே. வருத்தம். இல்ல ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. சும்மா ஓகே. சொல்றேன். சமாளிக்கிட்ட. நெக்ஸ்ட் படத்துல கூப்பிடணும்ல ஓகே. சொன்னேன். அதுக்கு முதல்ல கூடுதல் ஸ்கிரிப்ட் படிக்கணும்ல. நான் படிச்சேங்க. ஓகே. ஆன் தி ஸ்பாட்ல தான் படிச்சு ஆக்ட் பண்ணுவீங்களா? என்னது? நீங்க ஸ்கிரிப்ட் ஆ. ஆன் தி ஸ்பாட்லயே படிச்சு ஆக்ட் பண்ணுவீங்களா? இல்லனா இல்ல வந்து இல்ல இல்ல முன்னாடி? அப்படி எதுவும் இல்ல. ஆல்ரெடி சீன் என்னது என்ன ஓகே. பண்ணோம் அதெல்லாம் ஆல்ரெடி தந்திருப்பேன். ஸோ ஓகே. ஸ்பாட்ல ராஜா வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஓகே. இவனே நடிச்சு காட்டு. ஸோ அதை பார்த்து பண்ண ஓகே. ஓகே. இந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் வந்து என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நேம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல நேம் கிடைக்கணும்னு நம்புறேன். நல்ல படங்கள் எல்லாம் இப்போ காணாம போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய படங்களே முன்னாடி எடுத்த படங்களே ஆஃப்டர் தெரிய வருது. ஸோ இந்த நிலைமையில இந்த சினிமா உலகத்துல நீங்க இந்த படம் ஹிட் ஆகும், நான் எடுத்து பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா? கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட் இருக்கு, மக்கள் பார்த்துருவாங்கன்றது மட்டும் இப்ப பத்தாது. ஓகே. நான் இப்போ அகைன் எல்லா இன்டர்வியூவும் சொல்றது என்னன்னா, ம். தியேட்டருக்கு போய் படம் பாருங்க, தியேட்டருக்கு போய் படம் பாருங்க. ஏன்னா வந்து நானுமே அந்த இதுல ஒருத்தன் தான். இப்போ ம். புதுப்பேட்டை வந்தப்பையும் 1001 வந்தப்பையும் கிடான் கருணை 3 டைரக்டர் இப்போ ம். இல்ல. இந்த ம். படத்துக்கு நானும் அவரும் பேசும்போது நாங்க அந்த படத்தை பத்தி அவ்வளோ பேசியிருக்கோம். ஓகே. சுரேஷ் அங்கே அவர் வந்து அவர் இப்போ உயிரோட இல்ல. ம். அந்த படம் அவ்வளோ நம்ம வேர்ல்டு கிளாஸ்ல அங்க போய் ஒரு ஃபார்முலா வச்சுட்டு ஓகே. தமிழ் சினிமால ஒரு படம் காட்டுற அளவுக்கான படம் அது. ஓகே. ஆனா அந்த படம் இதாகல. ம். 10 என் படம் 10 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நல்ல படம்ப்பான்னு சொல்றது வேணாம். எனக்கு ஓகே. எவன் நல்ல படம் அது ஓடுற படமாவும் மாறணுன்றதான் என்னோட ஆசை. ஓகே. அந்த படம் வந்து தியேட்டர்ல நான் பார்த்தேன். ஓகே. எல்லாரும் ஃபேமிலியோட பயங்கரமா என்ஜாய் பண்ணி அதை இது பண்ணாங்க. நான் ஓகே ஒரு ஒரு அடுத்த ஹிட் படம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறமா வெளில வந்து பார்த்தாக்க அதோட நிறைய பேருக்கு அது தெரில போல. ம். ஸோ ம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்ததும் தெரில போனதும் தெரிலங்கிற மாதிரி. ஆனால் சூப்பரான படம். ஸோ என்ன என்ன இங்கே மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா லைக் நிறைய நல்ல படம் வந்து ம். பார்க்காம போயிடுது. ஏன்னா ரீச் அவுட் கரெக்ட். பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம். இன்னைக்கு அதே மாதிரி எல்லாமே இந்த தமிழ் சினிமா கை கொடுக்கறது இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல 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 டைரக்டர் கை அண்ட் அப்படி கொடுக்கறது அப்படி இல்லைன்னு கிடையாது. சொல்ல ஏன்னா மாட்டோம். ப்ரொடியூசர்ஸும் வந்து நம்பிக்கையா
ஒரு மாதிரி என்ன சொல்றது? லைக் உடனே இது குடுத்துற மாட்டாங்க இல்லையா? அந்த மாரி நீங்க எவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? உடனே ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல இந்த படத்த பண்ண 5 வருஷம் மேலயே ம். ஆச்சுன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. தெரு தெருவா அலைஞ்சுட்டு இருந்தேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? சோ இந்த மாரி எவ்ளோ டிஃபிகல்ட் உங்க 2 பேருக்குமே? இல்ல அது நாங்க அப்போ யோசிச்சு பார்க்கும் அப்போ இருந்த டைம்ல வந்து ஏன்டா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள நம்பி ஒரு க்ரோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, ம். அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. கரெக்ட். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நாங்க கதை வச்சிருக்கோம் ம். வந்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ம். ஸோ அவங்க அத புரிஞ்சுகிட்டு ஒத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கணும். இன்னொன்னு அவங்க அவங்க ஒருத்தர் மட்டும் அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அடுத்து அவங்க சுத்தி அவங்கள ஒரு பிசினஸ் இருக்கும்ல. ம். அத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா வந்துட்டு கைவிடும்னு சொல்ல மாட்டேன். ம். அது விடாது. இவ அவங்க எப்பவுமே நல்ல படங்கள ஆதரிக்க தான் செஞ்சிருக்காங்க. ஆதரிப்பாங்க. ஓகே. ஆனா, அந்த அந்த டிலே இருக்கும்ல. ம். எனக்கு உண்மையிலேயே வந்து பயமும் இருக்கு. பயம். இது இருக்கு. கரெக்ட். இந்த படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்தா தான், ம். என்னோட டைரக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க, ம். என் சார்ந்த என் சக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும், இந்த படம் வந்துருச்சுன்னா, நான் வந்து சார் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனில சார் இவரு இவரு அருண் கதை வச்சிருக்கான். ஆ. அறிவு கதை வச்சிருக்காரு. குரு கதை வச்சிருக்காரு. கேளுங்க. இப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தேவணும்ல. இன்னும் அது அடுத்த படங்களும் அ அ பாரி இலவகன் இதுல சொல்லியிருந்தாரு ட்ரெய்லர் ஈவென்ட்ல. பெரிய படங்கள் எல்லாமே உற்சாகப்படுத்தும், என்டர்டெயின் பண்ணும். சின்ன படங்கள் தான் உங்கள வந்து ஓகே. உங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார்ல. ம். ஆப்வியஸா இந்த படம் த சாமானியரா இருக்கவங்க அந்த படத்துல அவங்கள கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ம். மருதாவும் சரி, முத்தாவும் சரி, கருப்பு, சேர்மதுர சோமு எல்லாம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரியல் லைஃப்ல பார்த்து தான் கனெக்ட் ஆகும் நம்புறேன். உங்களுடைய ஃபேவரைட் டைரக்டர்? நெறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த படம் சொல்லும்போது இந்த படத்துக்கு பாக்யராஜ் சார். அப்புறம் வெங்கட் பிரபு சார். ஓகே. சார், ஹீரோ சார். ரிஷிகாந்த் சொல்லும்போதே எனக்கு ரஜினிகாந்த் அப்படிதான் போகுது. ம். சோ வந்து ஏன் ஹீரோவ இவ்ளோ நாள் ஆச்சு? ஏன்னா உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்திருக்கேன் நானு. ரொம்ப நல்லா ஆக்டிங். ஏன் இவ்ளோ நாள் வந்து ஒரு ஹீரோவா லீட் கேரக்டர் பண்ண இவ்ளோ நாள் ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காவே வந்து நமக்கு இங்க பழக்கம் இல்ல அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. ஃப்ரெஷ்ஷா வந்து இப்படி ப்ராசஸ் டைம் எடுத்துச்சு. ம். 2வது நான் ஹோல்சமா ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா, ம். எல்லாமே ஒரு பெரிய பொறுப்பு தான். ஈவன் ஒரு கேரக்டர் ரோலா இருக்கட்டும், இல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருக்கட்டும், ஒரு ஹீரோ எல்லாமே ஒரு பெரிய பொறுப்பு. ம். சம்டைம்ஸ் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இல்ல இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்ல அந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா அத ஹேண்டில் பண்ணிக்க வேண்டிய கெப்பாசிட்டி இருக்குல்ல. அதெல்லாம் வரணும்னா எனக்கு தெரிஞ்சு நேச்சராவே நம்மள அதுக்கு உண்டான டைம் எடுத்து அத ஓகே. ஷேப் அப் பண்ணி அந்த லெசன்ஸ்லாம் குடுத்து கொண்டு வரும். ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைம் எடுத்தது மேபி அன்னைக்கு நான் கேப்பபிளா இல்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு அந்த என்னென்ன வேணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது குடுத்துருக்கு. இப்போ இத மெயினா முக்கியமான விஷயமே தக்க வச்சுக்கிற விஷயம் தான். ஸோ புரியுது. அந்த விஷயம் எனக்கு நெறையா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, புரியுது. அது எனக்கு குடுத்துருக்கு. நாளையிலிருந்து எங்களுக்கு ஒரு ஹீரோ கிடைக்க போறாரு. ம். நாளையிலிருந்து ஒரு ஸ்டார். ஆமா ஸ்டார் கிடைக்க போறாரு அப்படின்னே அடடா! சொல்லலாம். ஒரு நல்ல ஹீரோ பட்டியல்ல நீங்களும் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ? சந்தோஷப்படுறது ஒரு பக்கம். ம். பட் நான் நெறைய இடத்துல சொன்னது தான். இவ்வளோ ம். நாள் ரெஸ்யூம் குடுத்தேன். இன்னைக்கு தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வேலைய எப்படி பண்ணணும், போணும், அத நீங்க எவ்வளோ பெட்டரா பாத்தீங்களா இப்ப பண்ணணும்னு ஏன் தெரியுமா யோசிக்கிறேன். லேட்டா வந்தாரு? அடுத்த வாரம் டப்பிங் இருக்கு. சாயங்காலம் ஒரு படத்தோட பாருடா! ஒரு இது இருக்கு. இனிமே இது வரிசையா எல்லாமே வந்துரும் ஹீரோ சாருக்கு. ஓகே. இந்த படத்த பார்த்து ஆடியன்ஸ் என்ன மாரி பேசுவாங்க? எந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்கிட்டேருந்து இப்ப எதிர்பார்க்குற ஸ்டேஜ்ல நான் இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பியர் ஆகுறேன். ஓகே. இதுக்கப்புறம் தான் எதிர்பார்ப்பு ஏதாவது கிரியேட் ஆச்சுன்னா. ஓகே. இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் அதான் ப்ரெஸ் இவென்ட், ப்ரெஸ் ஷோலாம் போச்சு. ம். ஆ நான் நாங்க டீமா இவ்வளோ நாள் பார்த்துட்டு நாங்க ஒரு விஷுவல் பண்ணியிருந்தோம். அது வந்துச்சு. அத பார்த்து நாங்க புரியுது. என்ஜாய் பண்றது வேற. நேத்தி சொல்லலாம்ல. நேத்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரெஸ் சொல்லுங்க. ஈவென்ட் நடந்துச்சு. ம். ஸோ ப்ரெஸ் பீப்பிள் எல்லாமே பார்த்தாங்க. புரியுது. எல்லாருமே வந்து ரொம்ப ஜென்யூனா, ஹானஸ்ட்டா, ரொம்ப சந்தோஷமா, ம். நல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த புரியுது. ஃபீலுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம ஃபார்மலா கை குடுத்து பேசுறது அது கரெக்ட். நல்லா இருக்கு. அது ம். அப்படி இல்ல. ரொம்ப ம். நேரம் வந்து பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதே மாரி இன்னும் அடுத்தடுத்தது சூஸ் பண்ணி பண்ணுங்க. இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஓகே. படம். ஸோ அருமையா சொன்னாங்க. இதே எஃபெக்ட் நாளைக்கு நான் தியேட்டர்ல பார்க்க வெயிட் புரியுது. பண்றேன். முதராத்திரி பட கேரக்டருக்கும், ரியல் லைஃப் ரிஷிகாந்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பேரு டிஃபரன்ஸ் தான். அப்போ ஒரே மாரி தான் நடிச்சிருக்கீங்களா? இல்ல எப்போ அதே விஷயம் தான் ஒரே சொல்றேன். மாரி. எப்பவுமே ஓகே. எப்பவுமே வந்து எந்த ஜோன் அவுட் கேரக்டர் ஆயிடுவாப்ல அவரு. பண்ணாலுமே மருதநாயகம் ஜோன் அவுட் ஆயிடுவாரு. உட்காந்துட்டே இருப்பாப்ல. அவரு வந்துட்டு நீங்க தான்
ஆனா நீங்க ஷாக் ஓ, இப்ப அவர் ஆனதெல்லாம் இருக்கா? அடிச்சீங்களோ? இப்ப ஹீரோவை அடிச்சீங்களா நீங்க? ஹீரோவை அடிச்சாங்களா? ஹீரோவை அடித்த அனிஷ்மா. அது தாக்கியதால் ஹீரோ ஆக்சுவலா சோகமாகி ஜோன் விட்டார். அவுட். ஜோன் அவுட் ஆகி விட்டார். ம் ஓகே. ம் இந்த மாரி இந்த மாரி நீங்க நடிச்ச ஐ மீன் நீங்க சொன்ன சீனிங்கே அவரு இன்னுமே அதிகமா நடிச்சு காட்டியிருக்காரா? இப்போ நீங்க லைக் இந்த மாரி நான் நீங்க சொன்னதை வந்து கேட்கவே மாட்டாரு. ஆமா. அவர் ஒரு ஃப்ளோக்கு போவாரு, அதுல நம்ம எடுத்துக்கணும். ஆனா அதுதான் எங்க ஆனா 2 அந்த பேருக்குள்ள. சீன் அதான் பெர்ஃபெக்ட்டா அதான் வருது இல்லையா? அதான் எனக்கு அவ்வளோதான். எதுவுமே நான் ஓகே. நான் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பேன்ல, ம். அது வரலன்னா அப்செட் ஆயிடுவேன். அது ஓகே. எடிட் வரைக்கும் இருக்கும். இவருக்கு அது புரியாது. ஓ! இவன் ஒருத்தன்டா புரியுது, வந்துட்டு. ஆனா புரியுது. எடிட்ல வந்து பார்க்கும்போது என்ன தாண்டி சுத்தி இருக்க நிறைய பேருக்கு அந்த சீன் பிடிக்கும். ம். அது இவர் சொன்ன விஷயமாகட்டும். புரியுது. ஆ. லைக் அந்த மாதிரி. ஆனா எடிட்ல தூக்கிடுவேன். வச்சிருக்கான். என்ன சார் ஹீரோ சாருடைய அவ்ளோ ஆக்டிங் அவருக்கு ஸ்கில் இல்ல இருக்கா? இல்ல அவர்ட்ட போய் எடுத்துட்டு இல்ல எடுத்துறீங்கன்னு. எனக்கு பர்சனலா இப்போ இவன் என்னன்னா என்ன ஓகே. அதான் சொன்னேனே, இப்போ இப்போ சினிமாவே இப்படி இப்படி உட்காந்துருக்கோம். பட் ஓகே. ஆனா நாங்க அப்படி ஒரு 6 வருஷம் டிராவல் கிடையாது. ம். மோர் லைக் பிரதர் தான். ஸோ எல்லா நல்ல விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறது, போறது வர்றது இப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஒன்னாலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் ம். ஸ்கிரிப்ட் ம். எழுதிட்டு. ம். ஸோ இந்த ப்ராசஸ்ல எனக்கே இந்த ஷூட் டயத்துல ம். இவன் என்னை எவ்வளவு அப்சர்வ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் ம். ஒண்ணு பண்ணும்போது இல்லைண்ணே இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, இந்த இந்த மாதிரி பண்ணல, ஓகே. என்ன எப்படா அப்படி அப்சர்வ் பண்ண அப்படிங்கிற அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா என்கிட்ட இருந்து என்ன இவன் வந்து மத்தவங்க பார்த்ததை விட எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி இதை புரியுது. ஸ்கிரீன்ல கொண்டு வர ட்ரை பண்ணான். ஓ! ஸோ அது ஒரு ஒரு விஷயம் நல்ல என்கிட்ட இருந்துச்சு. பேரிங் தான். டைரக்டரும், ஹீரோவும் சொல்லலாம். கரெக்ட்டா? ஆமா. ஓகே. இந்த கதாபாத்திரத்த நீங்க சூஸ் பண்ணதற்கான காரணம் என்ன? கதாபாத்திரம்னு இல்ல. எனக்கு ம். வந்து 6 இயர்ஸ் முன்னாடி ஷார்ட் ஃபிலிமா வந்த ஸ்கிரிப்ட். நான் K13 ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே. அவங்க ஏடி. ம். அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் சொன்னாப்ல. இந்த லைன் சொல்லல. இன்னொரு லைன் இன்னொரு லைன் சொன்னேன். சொன்னாப்ல. அதை ஓகே. சொல்லிட்டு அது படம் முடிக்கும்போது டைரக்டர், ஹீரோ செத்துருவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். கதையும் சரி. ரொம்ப ஓகே. டார்க்கா ஒன்று சொன்னா நான் வந்து இல்லடா லைஃபே அப்படி இருக்கு. இதுவும் என்னால பண்ண முடியல. வேற இன்னும் கொஞ்சம் லைட்டரான ஒரு 2, 3 வெர்ஷன் கம்மியாயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஓகே. திடீர்னு சம்பந்தமே இல்லாம இப்படி ஒண்ணு சொன்னான். ஓகே. எப்படிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இது நல்லா இருக்குடா. ம். இது படமா பண்ணலாமா? பெருசா பண்ணுவோமே! நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஒர்க் ஓகே. அவுட் ஆகும்னு தோணுது அப்படின்னேன். இவனுக்கு அது எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்லாம். டேய் ஓகே. நிஜமா ஏதோ ஒரு தோணுதுடா. கொஞ்சம் எழுதுடா பாரு அப்படின்னேன். ம். அப்புறம் ஒரு வெர்ஷனா நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னா 2வது வாட்டி. ஓகே. நல்லா இருக்குடா சூப்பரா. அப்படியா? அப்புறம் போக தான் ஓகே ஃபைன். ஆமாண்ணே நல்லா ஓகே. இருக்குண்ணே அப்படின்னு ம். ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ ஓகே. அப்படி உருவானதுதான். ஸோ எனக்கு லைன்லேருந்தே வர்றதுனால எனக்கு ம். இந்த படத்துல நான் இருக்கணும். ம். ம். ஸோ அதுக்கு என்னவோ அதுதான். நீங்களும் டைரக்டர் சாரும் சண்டை போட்டது உண்டா? நிறைய போடுவோம். முந்தானேத்தாச்சே. முந்தானத்து கூட போடுவோம். ஓகே. ஏகப்பட்ட உரிமையா சண்டை போடுவோம். ஓகே. அதான் ஒரு ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ஒரு கான்வர்சேஷன். அப்படியே ஷீட்டை பார்த்து கான்வர்சேஷன். இப்படிதான் சண்டை போடு. நல்லதுதான். இப்படிதான் சண்டை போடுவோம். வா பேசுவோம். சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் ஏன்னா ஆ. இது வரைக்கும் நாங்க சண்டை போட்டது எல்லாமே எதுக்குன்னா, இந்த கன்டென்ட்டை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டரா கொண்டு வரணும், புரியுது. என்ன பண்ணணும், எப்படி ஷேப் அப் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக ம். மட்டும் தான். அதை மாத்தி 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 இல்ல இது கரெக்டா இருக்கும், அது கரெக்டா இருக்கும். அது ஒரு ஃபைனலா ஒரு டிஸ்கஷன்ல ம். வரும்போது ஒரு ஒரு கரெக்ட்ல ஆமாண்ணா எனக்கும் கரெக்ட்னு அந்த கோவத்துல ரைட்ரா கரெக்ட். அப்ப சண்டை முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்படிதான் அது இருக்கும். ஸோ ம். அதுதான் எங்களோட அது ஒரு ஓகே. ஹெல்தி பாண்டிங் அந்த இடத்துல. இதோட உங்களுடைய முதல் படம். சோ இதுல உங்களுக்கு ஃபன்னி இன்சிடென்ட்னா எது? அண்ட் மெமரபிள் மூமெண்ட்னா என்னது? அங்க ஒரு டைரக்ஷன் ஆக்டர் கத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் தான். அவன் கத்துனாலே ஃபன்னி. அந்த மாதிரி தான் இருக்கு. நான் என்னதான் ஆமா சொல்றேன். திடீர்னு ஏதாவது ஓகே. சிரிச்சு பேசினான்னா ஆ. என்ன அவன் சந்தோஷமா என்ன இவன் சிரிக்க கூடாது. சிரிக்கிறான்றது, நான் சிரிக்கிறதே வந்து செட்ல ஓகே. அதிசயமாயிடுச்சு. நீங்க இந்த படத்துல எந்த மாரியான ஆடியன்ஸ் பேசுவாங்க இந்த ரோல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஒரு ம். ஒரு 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 2 நிமிஷமோ இல்ல ஒரு 1 நிமிஷம் ஃப்ரேம்ல வந்துட்டு போனா கூட ம். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஆழமா மனசுல பதியும். புரியுது. இன்னொன்னு அவங்களே கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி பாக்குற ம். மாதிரி தான். ம். எங்களை மீறி ம். இந்த கார்த்தி ஐயா, நம்ம கவி, நம்ம வேலன் ஐயா இவங்க எல்லாருமே புரியுது. நீங்க நாளைக்கு படத்துல பார்க்கும்போது ம். ஒரு ஃப்ரெஷர்ஸ் மாதிரியே இருக்கவே மாட்டாங்க. புரியுது. அது நான் பர்சனலா இவங்களோட ஒர்க்ஸ்க்கு வந்து நான் ஃபேன். அவ்வளோ இருக்கு அவங்க கிட்ட. ம். ஸோ இவங்கெல்லாம் தான் நீங்க நெக்ஸ்ட் ஹீரோ கேட்கணும். ஆமா தெரிஞ்சது. ஸ்மார்ட் பாய் அதுதான். தெரியுது. அவங்கள கேட்கணும். புரியுது. ஓகே. இந்த படம் வந்து உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ரீமா? இல்லன்னா எப்படி நீங்க ஹீரோ ஆகணும்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க படம் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தாட்ல இருந்துட்டே இருந்ததா? படிக்கல ஒழுங்கா நான் உண்மையிலேயே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிப்பு நிப்பாட்டிட்டு சினிமா வரணுங்கிறது இருந்துச்சு. ஓகே. காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. ம். ஆக்டர்னா இப்படி இருக்கணும். ஏன்னா நான் புரியுது. ரொம்ப அவே இல்ல. ம்.
பட் சம்வேர் சம்வாட் ஆக்டிங் ஜோன்குள்ளே தான் போச்சு. ஹீரோ ம். ஆவன்னு அதான் தோணியிருக்கு. பட் ம். ஏன்னா எனக்கு அப்போ ரியலைஸ் ஆகல. ஓகே. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருந்திருக்கு. ஓகே. 2 பேரும் பிளான் பண்ணீங்களா? இப்போ நம்ம 2 பேர் இப்போ நீங்களும் ஒரு முதல் படம், இவரும் ஒரு முதல் படம். ம். இது ஒரு சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாருக்குமே. ம். சோ இது எப்படி நீங்க முதல்ல இது நம்ம பண்ணலாம் அப்படின்ற தாட் உங்க 2 பேருக்கு எப்படி வந்தது? ஏன்னா ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள. இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை ஹீரோஸ் இருக்காங்க, இத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க மத்தியில ஒரு சின்ன ஒரு ஒன் லைன் ஸ்டோரிய வச்சு நம்மளால கீப் அப் பண்ண முடியும் அப்படின்றது உங்க 2 பேருக்கு எப்படி தாட் வந்தது? ஒன்றும் இல்லை. இப்போ எப்போவுமே நான் எந்த விஷயமே மைண்டாக யோசிக்க மாட்டேன். அது ம். என் மைண்ட் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். புரியுது. லாஜிக்கலாக என்ன விஷயங்கள் அது ம். நமக்கு டச்சிங் ஒரு இன்ஸ்டிங்க்டாக ஒன்று கனெக்ட் ஆகிடும். ம். அது என்ன ரீசன்னே தெரியாது. ஆனால் இல்லை இதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது ஒன்று ஃபீல் ஆயிரும்ல. ம். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. இதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக இப்படி கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது அது வந்து 6 இயர்ஸ் ஆயிடுச்சுல. ம். 2 பேருக்குமே ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா ஷோல்டரில் ஒரு சுமை இருக்கு. இப்போ இறக்கி வைக்கவும் முடியல, புரியுது. தோல்ல வச்சுட்டு சுமக்கவும் முடியல. ம். ஆனா அதான் சொன்னேன், இந்த படம் வெளில அந்த ஃபைனல் அவுட் வருதுல்ல ஃபர்ஸ்ட் ம். ஃபர்ஸ்ட் ஷோ, ம். அது வந்து எங்களுக்கு ஒரு 2 பேருக்குமே ஒரு ஏதோ நம்ம எங்க உள்ள விட்டு வெளில அதுதான். போற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அது கனெக்ட் ஆனது தான். புரியுது. நீங்க முதல்ல உங்களுடைய கோ-ஸ்டார்ஸ பார்க்கும்போது, என்ன பாண்டிங் உருவாச்சு? எப்படி நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னைசேஷன் பண்ணீங்க? ஆண்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அப்புறம் பெண்களுக்கு ஓ! அப்படியா? ஸ்பாட்ல. டீம். ஓகே. எந்த டீம் ஜெயிக்கும்? என்ன ஆயிடுச்சுன்னா மொத்த டீமுமே லேடிஸ் டீமே என் பக்கம் வந்துடுச்சு. ஏன்னா என்னோட இது ப்ராக்டிக்கல் அதான் ஆஹா. தோத்துட்டேன்னு ஒத்துக்க. சரி ஓகே, வேணும்னா அதான் கட்சியில நான் பதவி கொடுத்தேன்ல, ஓனா போகுது. கட்சி ஆரம்பித்த அனிஷ்மா அனில்குமார். ஓகே. பாய்ஸ் தோத்து உடைய அது டீம் சொல்லிடு, கட்சி கலைஞ்சு போச்சு, ஆ. பாய்ஸ் தோத்துச்சு. டீம் உடைய ஹெட் யாரு? அவருதான். நீங்க தானா? அப்ப எப்படி நீங்க கேர்ள்ஸையும் புடிச்சு உங்க அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு அவங்க என்னோட இதெல்லாம் கொள்கைகள் இதுதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொள்கைகள் பிடித்து அதுக்குள்ள வந்தாங்க. என்ன கொள்கைகள் சொல்லுங்க? கொள்கைகள்லாம் அப்படிலாம் இல்லைங்க, அது மனசுதான். எந்த கொள்கை வந்தாலும் ஏத்து போன்றதான் கொள்கை. ஆமா, ஆஹா. இவங்க சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அச்சச்சோ. இதுக்கு இந்த கட்சி விலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே போகணும் வந்தாங்க. ஓகே, அப்புறம் நைஸ். இவங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து இல்ல ம். இல்ல நாளைக்கு சோறு தண்ணி கிண்ணி. நைஸ். நான் போல. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யாரு? எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்க ம். இவங்க அப்படிங்கறது வந்து கால்குலேட் பண்ணவே முடியல. எனக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு 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 விஷயம் பிடிக்கும். ம். இப்போ பேசிக்கா வந்து எனக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்ங்கிறது வந்து ரஜினி சார். ஓகே. கமல் சார் பார்க்கும்போது அவரு வந்து ஆர்ட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாருல்ல. ம். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவரோட விஷயங்கள் பார்க்கும்போது டக்குன்னு நான் வந்து ஏதோ மைனஸ்ல எங்கேயோ போற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து அவர் ஹேண்டில் பண்ற விஷயங்கள், ஓகே. அவரோட சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். எந்த சுச்சுவேஷனா இருந்தாலுமே வந்து அதை ஈஸியா டேக்கிள் பண்ணி ஒரு விஷயத்த பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுது. அவர்கிட்ட. அது கத்துக்க வேண்டிய விஷயம். அஜித் சார் கிட்ட வந்து கான்ஃபிடன்ஸ், ம். அவர்கிட்ட இருக்கிற லைக் அந்த சினிமாவையும் பர்சனல் லைஃபையும் அவர் ஹேண்டில் பண்ற விதம் ஆஸ் அ ஜென்டில்மேன், ம். அது ஓகே. ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர். அப்புறம் சிம்பு சார். ம். யாராச்சும் உங்ககிட்ட சொன்னதுண்டா? இவன் ஹீரோ மெட்டீரியல்ப்பா. ம் பெர்ஃபெக்ட்டா இருக்கான் அப்படின்ற முதல் அனுபவம். யார் சொன்னது? நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் போறேன் அப்படின்னு யோசிக்கும் போது ம். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, சொன்னாங்க, ஓகே. இல்ல நீ ஹீரோ மெட்டீரியல், அது என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியல. அப்போ ஓகே. என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்க, சரி ரைட்டு கொடுங்க அப்படின்னா, அது ம். நீ தான் போய் எடுத்துக்கணும், சொல்லதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஸோ புரியுது. அந்த ப்ராசஸ் அப்படிதான் ஆச்சு. நான் ம். நிறைய பேர் இருக்காங்க, அது எல்லாம் நிறைய ஓகே. இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய வெல்விஷஸ் இன்னைக்கு ம். இன்னைக்கு டாப்ல இருக்கிறவங்களும் சரி, அப்கமிங்கும் சரி, ம். எல்லாருமே க்ளோஸ் டு ஃபேமிலி. ஓகே. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ முதல்ல யார் உங்களுக்கு கை குடுத்தா? இல்ல இந்த மாரி ஹெல்ப் எனக்கு பண்ணாங்க ரொம்பவே அவங்கள என்னால மறக்கவே முடியாது அப்டின்னா அவங்க யாரு? என்னால ஒருத்தவங்க 2 பேர் சொல்லவே முடியாது. இந்த ம். சென்னை வரும்போது எனக்கு வந்து யாருமே தெரியாது. புரியுது. ஸோ எந்த ஊர் நீங்க? தஞ்சாவூர். ஓகே, ஸோ நைஸ். ஸோ எனக்கு வந்து லைக் அத நான் ஒருத்தவங்கள சொல்ல முடியாது. இப்ப மேபி நான் ஒரு ஆட்டோல ஏறி வந்து ஒரு டிராவல் பண்ணாலோ, இல்ல பஸ் ம். கண்டக்டரோ, அந்த மாரி எனக்கு நெறைய பேர் ஏதோ ஒரு சைனா ஒரு விஷயங்கள வந்து எனக்கு கை குடுத்து கொண்டு போவாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் போறதுக்கும் நான் வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க நான் நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஃபேமிலி தான். இப்ப ம். இவன் ஃப்ரெண்டா பழகுனா, புரியுது. ஆனா இவன் தம்பி. ஸோ ஓகே. எல்லாருமே அப்படிதான். ஸோ எல்லாருமே ஃபேமிலியா தான் யோசிக்கிறேன். எல்லாருமே அவங்க எல்லாரோட பார்ட் தான் என்னோட இது இங்க ம். வந்திருக்கு. நான் ஜெயிக்கணும், நான் புரியுது. நல்லா நல்லா வரணுங்கிறத அவங்க எனக்கு புஷ் பண்ணி நெனச்சிருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. இந்த ஹீரோயினா இருக்கட்டும், இப்போ பிரபலமா இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவங்க, ஹீரோ இல்ல ஹீரோயின் யார் கூட நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃப்ராங்கா இப்ப இது ம். பியாண்ட் ஜோக்ஸ், இப்போ நான் லீட்
பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் செகண்ட் லீட் பண்ண வேண்டிய ஆஹா. நோ. ஓகே. வளர்ந்துட்டு வர ஒரு இளைஞர்கள் வந்து இப்போ படம் பண்ணணும் நிறைய பேருக்கு இருக்கும். உங்கள மாதிரியே தாட்ஸ் நிறைய பேருக்கு ம் இருக்கும்னா, உங்களுடைய பேக் ஸ்டோரியே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? லவ் மாதிரி தான். ம். நீங்க உண்மையா நேசிச்சு அதுக்கு ரொம்ப ஜென்யூனா இருந்தீங்கன்னா ம். நம்ம போடுற எஃபர்ட் மீறி அதுவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் என்ன தேவையோ அது ஓகே. எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ம். செட் ஆகலன்னா அப்படி மாறிக்கிறேன். ஓகே. அப்படி இல்லாம ஒரு விஷயம் வேணும்னா அதை கான்ஃபிடென்ட்டா எஸ் இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அதை நம்பி அதை நேசிச்சு ஜென்யூனா இருந்தா போதும். ஆனா உண்மையாகவும் இருக்கும். ஓகே. அப்பதான் கை கொடுக்கும். நாளைக்கு உங்களுடைய கனவு, இத்தனை வருஷம் கனவு நனவாக போற நாள். அந்த நாள் ரொம்பவே உங்களுக்கு ஸ்பெஷலான நாள். இந்த நாள்ல மக்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட் நான் வந்து சொல்லி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மக்கள் வந்து என்ன வந்து கொண்டாட போறாங்க அப்படின்றதுக்கான மக்களோட நீங்க வந்து இப்போ சொல்லப் போறீங்க. என்ன விஷயத்த மக்களுக்கு நீங்க சொல்லுவீங்க? இப்போ இவ்வளவு நாள் நடிச்சு இந்த லீட் பொசிஷனுக்கு நான் 2 ரூபா பண்றேன். ஓகே. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எனக்காக ஒரு சின்ன போஸ்ட், ஒரு ஓகே. சின்ன ரைட் அப் இதெல்லாம் போட்டதுனால தான் இன்னைக்கு இங்க எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப நான் இதா பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது ம். எனக்கு நீங்க வின் ஆகுறது, நீங்க ஜெயிக்கிறது நான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ம். அப்படின்னு அவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ம். ஸோ அவங்கள ஜெயிக்க வச்சு பார்க்கணுங்கிறதுல ஓகே. ஃபோக்கஸ் பண்ணி தேங்க் போயிட்டு யூ. இருக்கேன். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த படத்துல இருந்து நல்ல பேர் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இந்த படம் வந்து 2 பேரும் புதுமுகல். ஓகேவா? சோ எப்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆடிஷன் போகும்போது என்ன ஃபீல் பண்ணிட்டு போனீங்க? ஓகே. ம். ஸோ எனக்கு வந்துட்டு கதை சொல்லும்போது லைக் ரிஷி சேட்டன் இருக்குன்னு தெரியும். ஓகே. ஸோ ரிஷி சேட்டன் எனக்கு தெரியும். அப்போ கூலி ரிலீஸ் ஆனா இந்த இன்னொரு எனக்கு பார்த்து தெரியும் அவங்கள. ஓகே. ஸோ அப்புறம் ராஜா டைரக்டர். ஸோ பேர்லாம் கேட்டப்போ நான் ஏதோ like ஓகே. ரொம்ப ஏஜான யாரோன்னு நினச்சேன். ம். ஸோ அப்புறம் நான் கதை ஆடிஷனுக்கு வந்தேன். ஆடிஷனுக்கு வந்துட்டு கதை சொல்லும்போது ம். மொத்தமா சொல்லல. அந்த சீன் பை சீனா அன்னைக்கு என்ன புரியுது. சீன்ஸ் எடுக்க போறோம் அதான் ம். சொன்னேன். ஓகே. அப்புறம் ராஜாவோட ஷார்ட் ஃபிலிம் இருக்கு சுயம்வரம்னு சொல்லிட்டு. ம். அதுதான் பார்த்தேன். ஓகே. ஸ்கிரிப்ட்டுக்கு முன்னாடி நான் அதான் பார்த்தேன். ஸோ அது ம். பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஓகே இப்படியெல்லாம் ஒருத்தர் எழுதுறாங்களே, ம். ம். படம் எடுக்குறாங்களே அது பார்த்துட்டு ரொம்ப ஓகே. சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஓகே. அப்பவே நான் வந்துட்டு ஓகே இந்த ப்ராஜெக்ட் எப்படியும் பண்ணணும். அப்படிதான் ஓகே. எனக்கு இருந்துச்சு. நீலவதிய வந்து நாங்க வந்து கொஞ்சம் எமோஷனலா பார்த்துட்டோம். அதே ம். மாரி சீனா பார்த்துட்டோம். ஆனா இப்போ இந்த படத்துல வந்து அ முத்துசெல்வி எப்படிப்பட்ட கேரக்டர்? ஒரு ஃபன்னியா, ஜாலியாவா? இல்ல இதுலயும் எமோஷனலா கலந்திருக்கா? எல்லாமே மிக்ஸா தான் இருக்கு. லைக் ம். இப்போ அந்த படத்திலே வந்துட்டு ஒரு ஆர்க் இருக்கு. எல்லா ம். கேரக்டர்ஸ் ம். இருக்கிற ம். மாரி ஒரு ஆர்க் இருக்கு. அதுல அவங்க ஃபன்னி சைடு இருப்பாங்க. ம். அவங்க கோ த்ரூ பண்ற சில சிச்சுவேஷனால ஓகே. எல்லாமே இருக்கு. நீங்களே இந்த படத்துல நடிச்ச ஒரு சீன பார்த்து ஆச்சரியப்பட்ட தருணம் இருக்கா? அடடா! நம்ம இவ்ளோ அழகா பண்ணிட்டோமே! அப்படின்ற மாதிரி. நானா? ம். ஆக்சுவலி நான் இவங்க எல்லார் சீன்ஸ், அப்புறம் ரிஷன் சீன், அ அப்புறம் இன்னும் கேரக்டர்ஸ் அப்ப உங்கள இருக்காங்க. பார்த்து நீங்க பெருமைப்படுதில்ல? அப்படி இல்ல. ஆ. பட் நான் என்னன்னா, இப்போ கார்த்திகா இருக்கட்டும், ஓகே. வேலன், கௌஷிக், ரிஷன், வர்ஷினி, சுமித்ரா, ம். இனியா, தீபிகா, அப்துல் பானு அண்ணா, பானு அக்கா, ம். அவங்க எல்லாரும் சீன்ஸ் பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா ஹோல்ட் ஓகே. பண்றாங்க. நான் இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ம். இப்படி ஒரு காஸ்டிங் எல்லாருமே ஆக்சுவலி ம். இவங்க எல்லாரும் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே தனித்தனியா தெரிவாங்க. ஓகே. எல்லா கேரக்டர்ஸும். எத்தன டேக்ஸ் போச்சு? லாஸ்ட் சீன் இருக்கு. ம். ஸோ அதுல எனக்கு என் லைஃப்ல ம். பர்சனலா ம். கொஞ்சம் ஸ்டக் ஆன கொஞ்சம் ட்ராமாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஓகே. பண்ணும்போது இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் ஆச்சு. ஓகே. ஸோ நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ஓகே. ஓகே. முடிச்சதுக்கு அதான். அப்புறம். ஓகே. இந்த செட்லயே நடந்த ஒரு ஃபன்னியஸ்ட் திங்க்னா என்னது? இல்ல இவங்க கூடலாம் வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும்ல. அது எந்த மாரியான ஸ்பெஷல் பாண்டிங்? ஆ, ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று நடந்துச்சு. ஆ. அது அடடா! யார் அது? பிடிஎஸ்ல வரும். லேட்டஸ்ட்ல ஆமா. நான் இப்ப ரிவீல் பண்ண வரல. அவர் ரொம்ப சரி. பெரிய அவரு ரொம்ப பெரியவர் அவரு. ஆஹா. ஸ்ரீகாந்த், கார்த்திகேயன். அவங்க அவன் அவன் வந்து இது வேற ஒரு மாதிரி ஒரு சின்ன பையன் அதாவது சின்ன பையன் இல்ல. ஒரு பையனுக்கு வந்து சரி ஓகே ஹோப் கொடுத்துட்டு அந்த பையனை வந்து பைத்தியமாக்கி அவன் வந்து செட்டில் காதலி அழுவ ஆரம்பிச்சிட்டான் அவன். அச்சச்சோ! அந்த இது ஓகே. நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ஞாபகம் இருக்கா? சூப்பர், சூப்பர். இல்ல சும்மா சொல்ற கதை விடுற. இல்ல அப்படி இருக்கு. எதுவுமே நீங்க கிடையாது. தான் வந்து ஏதோ மறைக்கிறீங்க. சத்தியமா சொல்லிடுங்க ஒண்ணுமே இல்லைங்க. அனுஷ்மா. உங்க ஃபேன்ஸ் வந்து என்னது? இனிமே வந்து உங்கள வந்து ஒரு என்ன வச்சு கிரஷ் மெட்டீரியலா உங்கள இல்ல வச்சிருக்காங்க. அக்கா இருக்கா, அனிஷ்மா அக்காக்கு மாமா சமைச்சிருக்காங்க.
கரெக்ட். இல்ல நான் இப்படி இல்ல, அவன் தான். ஆக்சுவலி நான் உண்மை ம். சொல்லணும்னா அந்த செட்ல அப்படி ஒண்ணுமே நடக்கல. ம். ஆனா வெளியில நாங்க ஒரு ஊர் சைடுல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நாள் 2 பொண்ணுங்க வந்துட்டு இவங்க நம்பர் இருக்கா, இவங்க யாரு, இவங்க யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்க இருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, டைரக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு செட் கேர்ள்ஸ் இப்படி உங்கள போயிட்டாங்க. பத்தி சொல்லுங்க. எனக்கு அப்படி எதுவுமே இல்ல. நான் இந்த உண்மையெல்லாம் பாத்தீங்களா? வெளியில அப்ப கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவரும் இன்டர்வியூக்கு வந்திருப்பாரு. ஆ. ஸ்கூல் போய் அதான் பிரச்சனை. ஐயோயோ. அவன் அந்த ஹோப் வச்சுட்டு அவன் வந்து என்கிட்ட புலம்பி நான் வந்து ஐயோ அவனை ஓகே. அது அதுல உருவானதுக்கு மெயின் காரணமே அதுதான். அது வந்து ஒரு சின்ன பையன் பரமுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்கறதுனால வர முடியல. வர முடியல. கல்யாணம் பண்ணி வேற யாருமே அவன் இல்ல. செவனேன்னு தான் இருந்தான். எனக்கு கல்யாணம் ஓகே. பண்ணிக்கிறியாண்டான்னு இவன் தான் கேட்டாங்க. நாங்க கேட்டுட்டு ம். அதுக்கப்புறம் அவன் உண்மையிலேயே பில்டப் பண்ணி அவன் உண்மையிலேயே வாழ போய் ஆரம்பிச்சிட்டான். அவ அப்பா அப்பா அப்புறம் கூட எல்லாம் ஆள ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஓகே. ஏதோ ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, எனக்கு ஓகே. என்னன்னு தெரியல. நான் செட்டுக்கு ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்கேன், ம். இங்க வாங்கலாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. ம். சரி ஆ. வாங்கலாம் இப்படி பேசணும்னு சொல்றாங்க. இல்ல எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் தனியா பேசுறாங்க. ஓகே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீரியஸா நான் வேற ஒரு பிரச்சனையில கோரிட்டு இருக்கேன். ஆ. எனக்கு இது வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. எது வேணாம் அப்படின்னா, இல்ல அவங்க நிறைய பொய் சொல்றாங்க, எனக்கு வந்து இப்பவே இப்படி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்றான். நானும் பாத்துட்டேன். அசிஸ்டன்ட் வர்றாப்புல, இருங்க இருங்க பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு தள்ளுறான். போடா பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். அச்சச்சோ. சரி என்ன ஆச்சு? நான் இருக்கேன் கோயம்பேட்ல. நான் கிளைமேக்ஸ்க்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே. ஓகேடா, சரி இப்ப என்ன பண்ணும், இல்ல நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு 2 நாள் தான் என்னோட ஷூட் முடிய போகுது, ஆ. நான் வந்து அப்படியே பேசாத மாதிரி அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறேன் ஓகே. அப்படின்னா, ஒரு என்ன போஸ்ட் பண்ண நிமிஷம். போறேன், என்னடா போய் சொன்னாங்க அப்படின்னா, ம். இல்ல அவங்க வயசு வந்து அதிகம், என்கிட்ட ஓகே. கம்மியா சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நான் இப்ப வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க, இப்ப நான் வளர்ந்து அந்த வயசுக்கு வரும்போது அவங்க எங்கேயோல இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன இப்பவே ஹர்ட் ஒரு பண்ணி போய் சின்ன பையன் மனசுல நீங்க ஆசையை தூண்டி அப்படின்ட்டான். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டா, கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. ஓகே. சரிடா நான் ஒன்றும் இல்லடா, இப்போ நாளைக்கு வேற ஷூட் பண்ணினா இது திசை நீ பார்க்குற மாதிரி இருக்கும், அது ஒரு ஒரு இதுவாக இருக்கும், ஓகே. எதுவாக ஓகே. இருந்தாலும் மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்லிடு, முடிச்சிருத அப்படின்ட்டேன். இவன் கீழே கண்டிப்பா பண்ண கீழே ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லோன்னு ரொம்ப சீரியஸா போச்சு. நான் அப்படியே எங்கேயோ போயிட்டு வரதுக்குள்ள நான் பார்த்த செட்ல அவ ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுறா, சார் வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குற. ஓகே. எல்லாம் பண்ணிட்டு இவன் மண்டே பிச்சுக்கிட்டு கீழே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். கிளைமாக்ஸ் தான் ஆமா இவன் முடிச்சிட்டேன். ஏன்னா செம்ம பேக்டா போயிட்டு இருக்கு. ஓகே. தூங்கவே இல்ல, குளிக்கவே இல்ல, அப்படி எடிட்டியும் இவங்க எல்லாரும் போயிட்டு அவன் வந்து ஓகே ரைட்ரா நான் போய் ஓகே. பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கீழே போயிட்டு எல்லாருக்கும் பொதுவா எல்லா செட்டா இருக்கு, இவன் மட்டும் தான் வரணும், ஓகே. எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இது வேண்டாம் ப்ளீஸ், இவங்க ப்ளீஸ்டா கெஞ்ச, ப்ளீஸ் இன்னும் துறாதீங்க வேண்டாம் ஏன்டா. அவ போய் அவ அப்பா கிட்ட எல்லாம் சொல்லலாம் ஓகே. கல்யாணம் பண்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே. இவங்க ஏதோ பேசி ஏதோ மறுபடியும் பேசி ஏதோ வாஷ் அவுட் பண்ணிருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அவன் வந்து என்கிட்ட திடீர்னு என்னடா, ஓகே. அப்பா சொன்னா நான் பண்ணிக்கிறேன். இப்போ பிரேக்கப்பா இல்ல இல்ல எப்படி? இல்ல இவ்வளவு நடந்துச்சு. ஓகே. அடுத்த நாள் நான் வந்தேன். இதுல எதுவுமே எனக்கு தெரியாது. அனிஷ்மா ஆன்டின் டைம்ல வந்து ஓ மை காட். அவன் சொன்னான் குட்டி பையன். குட்டி எவ்வளவு பையன், அது ஒரு பேருக்கு குட்டி கனவு பையன். கண்ணி. எவ்வளவு வயசாச்சு? 6 வயசா? அதான் 5ஆம் கிளாஸ் அஞ்சாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான். நான் இன்னைக்கு பார்த்தேன் அந்த ட்ரைலர். அவங்கதான் வேற யாரும். சும்மா சொல்றேன். ஓகே ஓகே. ஆ, அப்ப அனிஷ்மாக்கு ஒரு பையனை பிடிக்கணும்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் ஓகே. ஹர்ட்ஸ். அதனால எக்ஸ்பெக்ட் ஆஹா பண்ணக்கூடாது. மிரட்டுறீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அவங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டா போதும். ம். அப்போ ஒரு பாவமா இருந்தா போதும், வேற ஒண்ணும். பாவமா புரியல, Like பாவமா ஒரு இருக்கிறது சாஃப்ட் சைடு வேணும் எனக்கு. பாவமே கிடையாது. ஆமா. Like எப்படி பாவம் பாவம்னா நாங்க ஓகே. நாங்க தான் பாவம். ஆமா. மலையாளத்துல சொன்ன சாரி. எப்படி ஒரு சாஃப்டான சாந்தமா. ஓகே. சாந்தம் இல்ல, சாந்த சாந்தம் சொல்ல. வேண்டாம். ஓகே. சாஃப்டா இருக்கணும். லைக் எப்படி அமைதியா. அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம லைஃப்ல ஒரு நல்ல படம் அமைறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம். அதுல வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். ஆமா, ம். பட் ஸ்டில் லைக் இந்த மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ண முடியுது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அது ஓகே. அப்படி ஒரு எப்படி சொல்றது, நீங்க இன்னும் பண்ணணும்னு சொல்றீங்க, அவங்க ம். கரெக்ட் தான், பட் ஆனா இதுலயே நான் செத்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற டோன்ல பேசுறாங்க. எனக்கு பர்சனலாவும் லைக் இப்படி ஒரு
கேரக்டர்ஸ் லைக் நான் கொஞ்சம் விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது இப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ அதனால இது ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்லுங்க. ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றது, இல்ல நல்லா இருக்கும். ஆக்சுவலி எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் நம்புறேன். எல்லாருலயும் போய் சேர வேண்டிய ஒரு கண்டென்ட் இதுல இருக்கு. ஓகே. அது வந்துட்டு அப்புறம் எப்படி சொல்றது, நிறைய நாளா சினிமாக்காக வெயிட் பண்ணி அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம்ல அவ்வளோ அப்படி ஒரு ஆக்டர்ஸ், இப்போ ராஜாவுக்கு ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருக்கு, இங்க ஒரு 15 இயர்ஸ் கிருஷ்ணனுக்கு, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ அவ்வளோ வெயிட் பண்ணி அவ்வளோ பேஷனேட்டாக ஒர்க் பண்ண ஒரு டீம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாரும் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணால், அதுவும் நல்ல படம் வரும்போது சப்போர்ட் பண்ணால் இது மாதிரி நிறைய படம் இன்னும் வரும். ஸோ அதனால எல்லாரும் போய் பார்க்கலாம். ஓகே. ஹாய் கார்த்திகேயன். ஹலோ ஹலோ. செகண்ட் ஹீரோ, அப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் வருங்கால ஹீரோ. சொல்லுங்க உங்க படத்துல ராத்திரி. நான் சொல்லல. ஐயாக்கு ஆக்சுவலி படத்துல வில்லன் இல்லனா ஓகே, நல்லது. சும்மா சொல்லுவோம் அப்படின்னு போட்டு. ஓகே. இந்த படத்துல உங்களுடைய அனுபவம், என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணிருக்கீங்க, அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில எவ்வளவு ரீச் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ப்ராப்பர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் கிடச்சிது. ஓகே. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இவர்கிட்டேருந்து. இவர் மோர் தென் டேரக்டர், இவர் ஒரு நல்ல ஆக்டர். ஸோ இவர் வந்துட்டு இவர் ஒரு மீட்டர் சொல்லுவார், அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா ஓகே, இவர் நம்மள மாதிரி நடிச்சு காட்டுவார். ஸோ நமக்கு ஓகே இதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் இங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் அனிஷ்மா மேம் ஆகட்டும், இல்லை ரிஷி சார் ஆகட்டும், எல்லாருமே செட்ல ஒரு வாட்டி ஐயா நம்ம ஐயா தானே பேசிப்போம். இல்ல அவங்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை இவங்கள மேம் சொல்லலாம், அவங்க அந்த வழக்கத்தை எடுத்துப்பாங்க. டிகே ஃபேன் கேர்ள்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்குன்னு தெரியுமா, ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்ல சும்மா அடிக்கிறாங்க. சப்போர்ட் பண்ண அனிஷ், உனக்கு 5ஆம் கிளாஸ் நீ தானே அதெல்லாம் ஸ்டார்ட் சப்போர்ட் பண்ண. சாரிடா சாரி. அதனால ரிஷி ஐயாவா இருக்கட்டும், அனிஷா இருக்கட்டும், இங்க கௌஷிக், வேலன் ஐயா, வர்ஷினி, சுமித்ரா, பானு அக்கா, அப்துல்னா, பக்சர், ஏ வெங்கடேஷ் சார், எல்லாரு கூடயுமே எனக்கு ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது. ஓகே. லைக் ஒவ்வொருத்தவங்ககிட்டயுமே ஒவ்வொரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். செட்டுமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் செட்ல எந்த அளவுக்கு ஃபன் இருந்துச்சோ அதே விஷயம் படத்துல இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஃபன்னா இருந்துச்சு. எக்ஸப்ட் இவர் தவிர. அவனுக்கு சந்தோஷங்கிற வார்த்தை டிக்ஷனரி பிடிக்காது, கிழிச்சு போட்டுருவான். ஆமா. ஓகே. லைக் எப்படி எந்நேரம் பித்து பிடிச்ச மாதிரியே இருந்தார் ஆளு. ஆனா அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். அதனாலே நாங்க இத்தனை பேருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஆனா நாங்க எல்லாரும் நின்னதுக்கு ஒரே காரணம் இவர் தான். இவர் ஒரு ஆளுக்காக தான் நாங்க எல்லாருமே நின்னோம். நிறைய பேருக்கு அந்த சின்ன சின்ன அந்த ப்ரொடக்ஷன் பிரச்சனை அது இதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இருக்கிறப்போ இருந்தாலுமே நாங்க எல்லாருமே ராஜா ஐயாக்காக மட்டும்தான் அங்க நின்னோம். ஸோ படம் பாருங்க, இது செம்ம ஃபன்னா வந்திருக்கு. ஒரு ஒரு ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லா ஆடியன்ஸ், எல்லா ஏஜ் கேட்டகரியில் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அவங்க எல்லாருமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுவது. ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏதோ முதல் படமா? ஆல்ரெடி இதுதான் டெபியூ படம் எனக்கு. இதுக்கு முன்னாடி ஓடிடிஸ்ல பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ முதல் படம். ஐயோ அங்கங்க தான் காட்டுறாங்க. அதான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருந்தது முதல் படம் பண்றீங்க டெபியூட்டா? அப்போ கண்டிப்பா இது, ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்மள இத்தனை வருஷம் சொல்லியிருப்பாங்க ப்ரொஃபஷனலா ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ எஸ் நான் ப்ரொஃபஷனலா படம் இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா ஒரு கான்ஃபிடண்டா சொல்லுவேன். நிறைய கிரஷஸ் உருவாவாங்க போல இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு? இல்ல இப்பவே நிறைய இருக்கு. செட்ல வரும்போது எப்போ உங்களோட கிரஷ் நான் கூட சொல்லிக்கலாம். அனிஷ் ஒரு நிமிஷம் என்ன அனிஷ்? இல்ல செட்ல வரும்போது கையில ஒரு நாள் நல்ல பிரேஸ்லெட் செயின்லாம் போட்டுனேன். சொன்னாங்க எங்க கார்த்தி வாங்குன இதுல ஒரு ஃபேன் எனக்கு கேர்ள் ஃபேன்னா சொல்லிருக்கேன் அனிஷ். ஃபேன்னா சொல்லி ஒரு பொண்ணு சென்ட் பண்ணேன்னு சொன்னல. பர்த்டேக்கு ஃபாலோவர்ஸ் சென்ட் பண்ணாங்க. ஃபாலோவர்னா ஃபேன் தானே. இப்பயே ரிசீவ் ஆகுது. அப்ப படத்துக்கு அப்புறம் என்ன எவ்வளவு ரிசீவ் ஆகும்? அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சா சந்தோஷம் தான். அதான் ஸ்டார்ட் பண்ணி லிட்டரலா ஒரு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு படம், அது ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு படம்ன்றது இன்னும் சந்தோஷம் எனக்கு. ஸோ ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு
ஐயா ஓகே, இது உங்களுடைய முதல் அத்தியாயம், நல்ல பாதை. எப்படி உங்களோட 2 பேருடைய காம்போவை டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாரு? ஏன்னா படத்துல ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய காம்போ. ஏன்னா வந்து அவர் கவுண்டர் போடுறது, நீங்க அதுக்கு ஓகே சொல்றது, நீங்க கவுண்டர் போடுறது, அவர் அதுக்கு இது பண்றது. எப்படி அது காம்போ வந்து நல்ல காம்போ. இது எப்படின்னா நாங்க பழசுல செந்தில் கவுண்டர் பண்ணி அவங்கள பார்த்த மாதிரியான ஒரு காம்போவா இது வருமா அப்படின்றத நீங்க சொல்லிடுங்க. இந்த படத்துல நடிச்ச அனுபவத்தை பத்தி 2 பேரும் ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. நினைச்சா ஒரு மாதிரி பயமா சொல்லுவோம். இருக்கு. சொல்லி விடுவோம் அப்படின்னு. இல்ல வேலன் அண்ணன் தான் எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அவர் இதுக்கு முன்னாடி ஜீரி நாயுடு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் நுஹான்சஸ் இது இந்த மாதிரி போ இந்த மீட்டர்ல பண்ணேன்னு என்ன கைட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி கேரளா ஒரு 4 மணி நேரம் இருப்பல, அப்போ ஒரு ரிஹர்சல் போட்டுருவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ப்ளே போயிட்டு இருந்துச்சு. ஓகே. செலக்ட் ஆனதுமே அந்த மாதிரி தான். இவங்களும் அவங்களுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜோனில், இவங்க 2 பேரும் நடுவில் யார் இருப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஜோனில் தான் நான் செலக்ட் ஆனேன். ஓகே. அந்த ஒரு ப்ராசஸ் தான். ஓகே. இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உங்களை ரெகக்னைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஃபேன்ஸ் ஃபாலோ இப்போவே உருவாச்சா, இல்லைனா இனிமே இந்த படத்துக்கு அப்புறம்? எல்லாருக்கும் ஒரு இதை போட்டுறாதீங்க ஐயா. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் பண்ணுறேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் படமே. இதுக்கப்புறம் இந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியாக இருக்கு. ஓகே. ஜாலியாக இருக்கு. வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? யாருக்கும் தெரியாது. அப்படின்னு இதுக்கப்புறம் தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச அனுபவம், உங்க 2 பேருடைய காம்போ. ஆக்சுவலாக ஒரு சீன் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அதுக்கு முழுக்க காரணம் அவர் தான். ஏன்னா அவரோட ரைட்டிங் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அதுலேயே எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு அவர் சொல்கிற மாதிரி அவர் அந்த அந்த டோன்லேயோ அந்த எமோஷன்லேயோ பண்ணாலே வந்து சீனாகவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவே நிறைய இடத்துல எங்களுக்கு உதவுச்சு. அண்ட் நாங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய இதில் வந்து காமெடி பண்ணுறோங்கிற பேரில் காமெடி பண்ணுவாங்களா, அப்படி இல்லை. இதில் சுச்சுவேஷனாகவே ஒரு மாதிரி பயங்கர காமிக்கலாக இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் ட்ரூவாக இருந்தால் மட்டும் போதும்னு மட்டும் இருந்துச்சு. அது அவரும் எங்களை அப்பப்போ வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இது இங்கே இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே கைட் பண்ணாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வந்திருக்கு. இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இது உங்களுடைய 2வது படம், ஜிடிஎன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட் எப்படி உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப இல்லை, அதில் நான் கொஞ்சம் சின்ன கேரக்டர் தான் பண்ணேன் நான். அதில் வந்து ஒரு 2 சீன் 3 சீன் வந்திருப்பேன். இப்போ அதை விட கொஞ்சம் பெருசாக இதில் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான். என்னோட க்ரோத்தாகவும் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எல்லாமே வந்து இந்த ஆக்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அதை பற்றி சுற்றிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மள்ட்ட ஒரு கேரக்டர் வரும்போதோ ஃபுல்லாக இது வரும்போதோ நம்ம சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு. உங்கள் 2 பேருடைய காம்போ எப்படி அமைஞ்சது? அமைஞ்சதுக்கு காரணம் அவர் தான் அமைச்சாரு. மற்றபடி நாங்கள் இதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் அன்றைக்கி தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சீனே ஒரு மாதிரி தரமான சீனு. ஸோ அதுலேயே ஒரு மாதிரி ஐஸ் பிரேக் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பெட்டர் பண்ணணும்னு அவர் சொல்லுவார், அவர் என்ன பெட்டர் பண்ணணும் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புவது, இந்த படத்தை வந்து பாருங்கள், எதனால் வந்து பார்க்கணும்? எங்கள் 2 பேர் காம்போக்காகவே வந்து பாருங்க. இல்லை ஆக்சுவலாக இல்லை, ஆக்சுவலாகவே அந்த படத்தில் நிறைய விஷயம் ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்களே இந்த படத்துக்காக இது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரம்பத்துலேருந்து எடுத்து முடிக்கிற வரைக்குமே வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறக்கூடிய நிறைய மூமெண்ட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் கதையாகவும் அவங்கள்ட்ட ஸ்டே பண்ணக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் காமெடியாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, எல்லாமே இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல படத்தில் ஒரு ஆடியன்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே இருக்குது இதில். ஸோ கண்டிப்பாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜிடிஎல்ல சின்ன ரோல் பண்ணீங்க, இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இன்டர்வியூ போச்சு, ரொம்பவே ஜாலியாக போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் வந்து அதுக்கான பதில்கள்லாம் ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதேமாரி ஒரு நல்ல படத்தை இன்னுமே தொடர்ந்து கொடுங்க. இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆக எங்களுடைய முழு சப்போர்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட இணைஞ்சிருக்கு. நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.